மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வேன் திடீரென தீப்பிடித்திருந்ததில் நல்வாய்ப்பாக அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், பள்ளி வேன் எப்படி இந்த விபத்தில் சிக்கியது? நிச்சயமாக லாவண்யா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான தனியார் பள்ளி PKN ஆரம்ப பள்ளி தெற்கு படிக்கக்கூடிய அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 24 பள்ளி பிள்ளைங்கள், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிற்சிக்கூடிய இந்த பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் ரவிச்சந்திரன் என்பவர் ராஜபாளையம் திருமங்கலம் சாலையிலிருந்து விருதுநகர் மதுரை 4 வழி சாலையில் வந்து கொண்டிருந்தார். பத்திரகாளியம்மன் கோவில் அருகே வந்தபோது பேருந்திலிருந்து திடீரென புகை வந்ததால் உடனடியாக சுதாரித்த ஓட்டுநர் ரவிச்சந்திரன் மினி பேருந்தை நிறுத்திவிட்டு பள்ளி குழந்தைகளையும் பள்ளி உதவியாளர்களுடன் சேர்ந்து பள்ளி குழந்தைகள் அனைவரையும் இறக்கினர். தீப்பிடித்து எறிவதை கண்டு அக்கம் பக்கத்தினரும் அவர்களுக்கு உதவியாக பள்ளி மாணவர்களை விரைந்து மீட்டதால் உயிர் தவிர்க்கப்பட்டது. தீ மளமளவான பரவியதால் தீயை அணைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திருமங்கலம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிலைய அலுவலர் உதயகுமார் தலைமையில் வந்த தீயணைப்பு வீரர்கள் அவர் வருவதற்குள்ளே பேருந்து முழுவதும் தீயில் எரிந்து சாம்பலானது. தொடர்ந்து மேலும் தீ பற்றி எரியாமல் தீயணைப்பு துறையின் தீயை அணைத்து தற்போது மீட்ட பள்ளி குழந்தைகள் அனைவரையும் பத்திரமாக மாற்று பேருந்தில் பள்ளி நிர்வாகத்தினர் அனுப்பி வைத்தனர். அதாவது இந்த 4 வழி சாலையில் அந்த பள்ளி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.